நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு மாரத்தான் போட்டி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டி சேந்தமங்கலம் கிராமத்திலிருந்து சயனபுரம் வழியாக நெமிலி பேருந்து நிலையம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி துவக்கி வைத்தார். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றுகள் வழங்கினார். முதல் பரிசு ரூபாய் 10,000, இரண்டாம் பரிசு 7,000, மூன்றாம் பரிசு 5,000 என ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவினருக்கும் பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் கபடி போட்டியில் நெமிலி அடுத்த பல்லாவரம் அரசு பள்ளி மாணவி யுவராணி வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். அவருக்கு ரூபாய் 20,000 பரிசு வழங்கி பாராட்டு வாழ்த்தி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் பே. வடிவேலு தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் சயனபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு, நகர செயலாளர் ஜனார்த்தனன், நெமிலி தலைவர் ரேணுகாதேவி, மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற முதல், இரண்டாம், மூன்றாம் பரிசு ஆண்கள் பிரிவு 3 பேர், பெண்கள் பிரிவு 3 பேர் பேசிருக்கீங்க. அவங்க 6 பேர் மாதிரி சொன்னீங்கன்னா அண்ணன் அமைச்சர் கையால் அதை கொடுக்க வாங்குறோம். முதல் பரிசு எஸ். சுகுமார், டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன். இரண்டாம் பரிசு இ. தமிழ்ச்செல்வன், டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன். மூன்றாம் பரிசு ஹரிகிருஷ்ணன். பசங்க பரிசு பெற்றவர்கள் மேடைக்கு வரும். முதல் பரிசு எஸ். சுகுமார், டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன். தமிழ்ச்செல்வன் இரண்டாம் பரிசு தமிழ்ச்செல்வன். பெண்கள் பிரிவில் முதலிடம் யாஸ்மிகா. முதல் பரிசு யாஸ்மிகா. இரண்டாம் பரிசு உண்ணாமலை. மூன்றாம் பரிசு கே. வெண்ணிலா. பெண்கள் பிரிவு இரண்டாம் பரிசு கே. உண்ணாமலை. மூன்றாம் பரிசு கே. வெண்ணிலா.
இந்திய அளவில் கபடி போட்டியில் சுப்பராயன்பேட்டை பல்லாவரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி யுவராணி என்பவர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாநில அளவில் கபடி போட்டியில் அக்டோபர் மாதம் சிறப்பாக நடைபெற்றதற்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் நர்சிங்கப்பூரில் இந்திய அளவிலான கபடி போட்டி நவம்பர் 16ஆம் தேதி 22 வரை இந்திய அளவில் 17 வயதுக்குட்பட்ட கபடி போட்டியில் தமிழ்நாடு அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சம்பத்ராயன்பேட்டை பல்லாவரம் கிராமத்தைச் சேர்ந்த யுவராணி இந்திய அளவில் கபடி போட்டி பதக்கம் வென்றதற்கு பெருமை சேர்த்து அமைச்சர்கள் கௌரவித்தார். இறுதியாக அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. எல்லாரும் கையை வைத்து காட்ட அமைச்சர்கள் ஒரு குரூப் போட்டிருக்கிறோம்.